வணக்க மக்களே, நீங்கள் கேட்குறது மொக்க கமெண்ட். நான் உங்கள் ஹோஸ்ட் அண்டு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். அதாவது எந்த ஒரு அவெஞ்சர்ஸாலையும் நம்ம தோரோட ஹேமர் வந்து தூக்க முடியல, யாருமே வந்து வர்த்து கிடையாது. பிகாஸ் எல்லா அவெஞ்சர்ஸ் தங்களோட உயிரை பணைய வச்சு தான் மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக தங்களை பற்றி எதுவுமே யோசிக்காமல் மக்களுக்காக நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை வந்து நல்லா நடத்துன்னு சொல்லி எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். சமயத்தில் அவங்க யாருமே வந்து வர்த்தியான ஆள் கிடையாதா, யாராலையும் அந்த ஹேமர் வந்து தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட ரிவ்யூ நியூஸ் சொல்லி போட்டிருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அதிலே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ தோரோட ஹேமர் அந்த வர்த்தினஸை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக அந்த தோர் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். தனக்காக ஒன்றும் யோசிக்காமல் மக்களுக்காக எல்லாமே யோசித்து தன்னை மறந்து எல்லாத்தையும் வந்து வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது, தனக்குள்ளே எந்த ஒரு குற்றநிச்சயம் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் வந்து அந்த தோர் படத்தில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தோர் வந்து மக்களுக்காக சாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வர்த்தினஸ் திருப்பி கிடச்சிரும். பட் இதை தானே டெய்லி நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்து வர்த்தினஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் அடுத்து சொன்ன விஷயம் அந்த பொய், குற்ற உணர்ச்சி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸ் கிட்டே வந்து இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது அதை தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்தோன்னே நம்ம ஹாக்கை வந்து அந்த ஹேமர் வந்து தூக்க வருவார். பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதாவது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் நம்ம பேனர் அண்ட் நட்டாஷா ரெண்டு பேரும் கட்டில் போட்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்க கண்டினியூ பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம ஹாக்கை வந்து தூக்க வருவார். உண்மையில சொல்ல போனோம்னா நம்ம ஹாக்கை வந்து ரொம்ப வர்த்தியான ஆள் தான். பிகாஸ் அவர் வந்து கெட்டவனாக இருந்தாலும் அவருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்குற ஒரு ஆள், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராக பார்க்குற ஒரு ஆள். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம பிளாக் விடோ வந்து ஒரு ஸ்பை, ஒரு அசாசின், காசுக்காக வந்து கொலை பண்ணுற ஆள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. ஸோ ரஷ்யாவிலேருந்து ஷீல்டுக்குள்ள ஒரு ஸ்பையாக வந்து வர தான் ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஹாக்கை அனுப்பி தான் ஃபஸ்ட்டு நம்ம நட்டாஷா வந்து கொலை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க சமயம் நம்ம ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நட்டாஷாவை கொலை பண்ணாமல் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி காமிக்க போகிறாங்க. பட் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பிளாக் விடோ படத்தில் என்ன கிளியராக வந்து சொல்லுவாங்க. ப்ரீவியஸாக நம்ம அவெஞ்சர்ஸ் 1 நம்ம லோக்கி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ டைம் இருந்து அந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஹாக்கை எழுதி தூக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவர் மனசில் ஒரு பொய் இருக்குது. அதாவது ஃபேமிலி, அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக, அந்த ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்றவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த பொய்யை அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். பட் இது ஒரு ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். பிகாஸ் அவர் வந்து ஒரு அப்பாவாக, எல்லாருமே ஒரு அப்பாவாக அப்படி தான் யோசிப்பாங்க. தங்களோட ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொய் தான். அப்படி தான் வந்து நம்ம ஹேமர் வந்து கணக்கு எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி, அவர் வந்து நம்ம லோக்கியோட கீழே இருக்கும்போது நிறைய நல்லவங்களை வந்து கொண்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவர் தெரியாமல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அவர் தெரிஞ்சு தான் பண்ணார். பட் அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கி கிட்டே இருந்திருக்கேன். நம்ம ஸ்கார்லெட் விட்ச் நம்ம ஹாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண வரும்போது நான் ஆல்ரெடி மைண்ட் கண்ட்ரோலில் இருந்தேன், நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிட்டேன், திருப்பி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கார்லெட் வச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ அவர் வந்து தெரிஞ்சே தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு மைனஸாக நம்ம தோரோட ஹேமர் வந்து எடுத்துக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாக்கி வந்து வர்த்தினஸ் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. அடுத்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க். அஃப்கோர்ஸ் டோனி ஸ்டார்க் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தினஸ் இல்லாத ஆள் தான். அவர் என்னதான் ஜீனியஸ், பில்லியனர், பிளே பாய் அண்ட் ஃபிலாந்தரபிஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டோனி ஸ்டார்க்கோட ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. டோனி ஸ்டார்க் வந்து வர்த்தினஸ் இல்லாத ஆள். அவர் சின்ன வயசில் பிளே பாயாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய, அதாவது தன்னோட நல்லதுக்காக தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ ஏன், அவர் இவ்வளோ பெரிய பணக்காரனாலுக்கான காரணமே வெப்பன்ஸ் செல் பண்ணுறது தான். ஸோ வெப்பன்ஸ் வந்து நிறைய பேர் கெட்ட விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமாக நம்ம டோனி ஸ்டார்க்கும் வந்து மாறி இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் வந்து எடுத்துக்குது. இதே விஷயம் நம்ம வார் மிஷனுக்கும் போகிறதும். வார் மிஷன் பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருக்கிற ஆள், மிகப்பெரிய ஒரு கர்னல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரும் தன்னோட அந்த கரியரில் நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தினஸ் இல்லாத ஆளாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் பேனர், ஹல்க் ஆல்ரெடி இந்த ஹேமர் வந்து தூக்க அவெஞ்சர்ஸ் வழி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால் முடியாது. ஏன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ ப்ரூஸ் பேனர் எடுத்துக்குவாங்க. ப்ரூஸ் பேனர் வந்து ரொம்பவே நல்லவர் தான். தன்னால் அந்த ஹல்க் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஆபத்து ஆகிடுமோ சொல்லி தன்னை வந்து வருத்திக்கிட்டு ஒரு ஓரமாக யாருக்குமே தெரியாமல் இருந்த ஒரு ஆள். ஸோ அவர் வந்து வர்த்தினஸ் ஆள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அவர் வந்து வர்த்தினஸ் தான். பட் சின்ன வயசில் அவர் நிறைய வந்து தப்பு பண்ணியிருக்காரு. தன்னை அறியாமலே வந்து பண்ணியிருக்காரு. ஹல்க் உருவாக்குறதுக்கான காரணமாகவும் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு எப்படி அவருக்கு வந்து அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அந்த ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவரோட அப்பா வந்து அவங்க அம்மாவை தன்னோட கண் முன்னாடி வந்து அடிப்பார். ஸோ சின்ன வயசில் அவருக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது, தடுக்க முடியாது. அதனால்
காமிக்கில் ஒரு கட்டத்தில் அவரோட அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கொண்டுடுவார். இது மூலயமா தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா வருத்திக்கிட்டு அவரோட கோபம் தான் ஹல்காக அந்த வெளியில் வருது. அந்த ஹல்க் மூலயமா தான் நினச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அது வந்து தப்புன்னு தெரியும் போது தான் அவர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு ஓரமாக போயிருக்காரு. ஸோ அந்த ஹல்க் வந்து வெளியில் வரதுக்கான காரணமே யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர். அவரோட கோபம் தான் அந்த ஹல்காக வந்து வெளியில் வருதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த கோபமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைனஸாக வச்சுருக்கலாம். அதே மாதிரி ஹல்க்கு, ஸோ ஹல்காக இருக்கும்போது நிறைய தப்பான விஷயங்கள் நிறைய பேர் வந்து போட்டு தள்ளியிருக்காரு. நிறைய பேர் அடிச்ச வரைக்கும் தெரிவிக்க விட்டுருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து அமையுது. இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஹல்கை, அதாவது ப்ரூஸ் பேனரை ஒரு வர்த்தினஸ் இல்லாத ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுது. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் வந்து குதிப்பார். நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி வர்த்தியான ஆள் யாருமே கிடையாது. கேப்டன் அமெரிக்கா ஒரு ரோல் மாடல் மாதிரி, தனக்கு எந்த ஒரு பவருமே இல்லை, தான் உடம்புல அவ்வளோ டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமும் தன்னோட நாட்டுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும், நான் இறந்தாலும் பரவாயில்ல நாட்டுக்காக தான் சாமம். செல்ஃபிஷாக அவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுக்க மாட்டார். தான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு வந்து நல்லதாக இருக்கான் அப்படின்னு தான் வந்து யோசிப்பார். நம்ம ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் கடைசியில் அந்த சிட்டி வந்து கீழே விழும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் ஒரு ஆள் இருந்தால் கூட நான் இந்த இடத்த விட்டு வெளில வர மாட்டேன், எல்லாருமே வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்க ஒரு ஆள் ஏன் வந்து இந்த மாதிரி தோரோட ஹேமர் வந்து தூக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம்னுச்சு ஒரு பொய் வந்து ஒழிஞ்சிட்ருக்கு. அந்த பொய் தான் பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம சிவில் வார் வந்து வெடிக்கும். எதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வின்டர் சோல்ஜர் தான் டோனி ஸ்டார்க் கூட அப்பா அம்மாவை கொன்று இருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட அதை வந்து சொல்லிட மாட்டார். அவர் நினச்சி தான் தனியாக கூட்டி போய் நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ணலை. அவர் பண்ணது ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவில் வாரில் அவெஞ்சர்ஸ் 2 உடையத்துக்கான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த குற்றம் உணர்ச்சி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா மனசில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க அந்த வர்த்தினஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணதுன்னு சொல்ல முடியும். அது வந்து ஒரு குட்டி மைனஸ் தான். அதனால தான் அவரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமரை வந்து லைட்டாக அசைக்க முடிஞ்சது. நம்ம தோரோட மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் தெரிஞ்சுது. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்போ இந்த எல்லா கூட்டம்னு வச்சும் பார்த்திங்கன்னா நீங்கி ஒரு நல்ல மனுஷனாக நம்ம கேப்டன் அமெரிக்கா இருப்பார். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனாவது அட்லீஸ்ட் நம்ம தோரோட ஹேமரை தூக்குற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமிச்சா மரண மாதம் இருக்கும். தேட்டரில் பார்த்தா தேட்டரே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன் அமெரிக்கா வந்து தோரோட ஹேமரை தூக்குவாரா தூக்க மாட்டாரா? மறக்காம அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் அதை ரோல் மாடலில் அது கூட எடுத்து ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லவர். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் விடோ வந்து ட்ரை பண்ண சொல்லுவாங்க. பிளாக் விடோ ஆக்சுவலாக வரமாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அசாசினாக இருந்திருக்காங்க, ஒரு கொலையாளியாகவே இருந்திருக்காங்க, மர்சனரியாகவே இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னால் தூக்க முடியாது எடுத்துக்கலாம், அதெல்லாம் போய் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக நான் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷனால் எப்படி தூக்க முடிஞ்சுது? விஷன் வந்து ஒரு ரோபோட், அப்போ எந்த ஒரு ரோபோட்டாலையும் அதை வந்து தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் கிடையாது. விஷன் வந்து ஒரு ரோபோட் தான். அவரோட மைண்ட் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. அப்போ தான் வந்து பிறந்து வராரு. அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம விஷன் மைண்டில் இருக்க அந்த மைண்ட் ஸ்டோன், அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் தான் அந்த ஹேமர் வந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்க முடியுமா? அப்போ நம்ம டேனோஸால் அந்த ஹேமர் வந்து தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவரால் தூக்க முடியும். காமிக்ஸ், அனிமேட்டட் சீரிஸ் சொல்லி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேனோஸ் வந்து ஹேமரை தூக்கியிருக்காரு. வர்த்தினஸ் இல்லாமல் ஹேமரை தூக்கின ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேனோஸ். பிகாஸ் அவர்கிட்ட அந்த எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோனுமே இருக்குது. எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோனும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பவர் கொண்டது. ஸோ மொத்த உலகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அழிக்கக்கூடிய சக்தி உடையது. சிங்குலாரிட்டி, இந்த உலகம் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து உருவாக்கப்பட்டது அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன். ஸோ அது எப்படி ஒர்க்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அது பவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அதனால் ஈஸியாக நம்ம ஹேமரோட வர்த்தினஸ் வந்து பிரேக் பண்ண முடியும். நம்ம ஹேமரில் இருக்க அந்த ஸ்பெல் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபினிட் ஸ்டோனோட அந்த பவர் வந்து அனலைஸே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் பவர் கொண்டது. ஸோ அதனால் இன்ஃபினிட் ஸ்டோன் வச்சுருந்தா அதை வந்து தூக்கிட முடியும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம விஷன் மைண்டில் அந்த இன்ஃபினிட் ஸ்டோன் இருக்குது. அதனால தான் அந்த ஹேமரை வந்து தூக்கியிருக்காரு. நம்ம தேனோஸ் கிட்டே இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதனால தான் அவர் வந்து காமிக்ஸ்லையும் சரி, அனிமேட்டட் சீரிஸ்லையும் சரி அந்த ஹேமரை வந்து தூக்கியிருக்காரு. அதனால் நம்ம டாக்டர் செஞ்சாலும் தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயம். ஏன்னா அது வந்து தனியாக ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவர் தூக்குற மாதிரி எந்த ஒரு காமிக்லையும் சரி, அனிமேட்டட் சீரிஸ்லையும் வந்து சொல்லப்படலாம். ஸோ அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அவெஞ்சர்ஸால் நம்ம தோரோட ஹேமரை வந்து தூக்க முடியும்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு இருக்க அந்த தியரிஸ்லாம் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் அதை மிஸ் பண்ணி அதையும் கீழே சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசம் பண்ண மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.